ஸோ ஹாய் வெல்கம் பேக் டு அவர் சேனல். அண்ட் இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா வந்துட்டு இப்போ விடாமுயற்சி பேட்ச் வந்து நம்ம April 7 ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த பேட்ச்ல வந்து நிறைய ஸ்டூடெண்ட் கண்டினியூஸாக மெசேஜ் பண்ணுறது என்னன்னா சேலரி டேட்டு. நான் மோஸ்ட்லி அதனால தான் 10 தான் ஸ்டார்ட் பண்ணுவேன். மண்டே ஏப்ரல் வந்துட்டு எக்ஸாமும் கிட்ட வந்தங்காட்டி நான் April 7 ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸோ நிறைய பேர்னா வந்து பே பண்ண முடியல, 8, 9 பே பண்ணுறேன், 10, 11க்கு மேலே தான் சேலரி வரும் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தீங்க. ஸோ அதனால அந்த டேட்டை மட்டும் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கோம். ஸோ விடாமுயற்சி பேட்சோட லாஸ்ட் டேட் வந்துட்டு April 12 வரைக்கும் பே பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு மேலே பே பண்ணாதீங்க. ஏன்னா மெட்டீரியல் அவைலபிளாக இருக்கானா அவைலபிள் இருக்கும், பட் உங்களால் படிக்க முடியாது, அது வேஸ்ட் தான். ஓகேங்களா? ஸோ அந்த வீக் பெண்டிங் ஆகுதுன்னா நடுவில் ரிவிஷன் வீக் இருந்தால் கூட பின்னாடி நிறைய பேர் ஜாயின் பண்ணியிருக்கேன். ஆனால் இதில் ரிவிஷன் வீக்கும் இல்லாதனால நீங்கள் ஜாயின் பண்ணாலுமே படிக்க முடியாது. டில் எக்ஸாம் வரைக்கும் ஒரு ஷெட்யூல் பெண்டிங் ஆகிட்டே தான் இருக்கும். ஏன்னா இப்போ கொடுக்குற ஒரு ஷெட்யூல் படிக்கிறதுக்கே நம்ம ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ மோஸ்ட்லி நிறைய பேர் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணி கேட்டிருந்தீங்க. ஸோ யாருக்கு ஜாயின் பண்ண முடியலையோ அவங்க வந்துட்டு April 12 வரைக்கும் ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஓகே, இப்போ நான் April 12 ஜாயின் பண்ணுறேன். நேற்று வந்துட்டு மண்டே நமக்கு ஷெட்யூல் ஸ்டார்ட் ஆயிடுச்சு இல்லையா? ஸோ அப்போ நான் அது என்ன பண்ணுறது அப்படின்னா அதுக்கான மெட்டீரியல்ஸ் உங்களுக்கு அவைலபிளாக தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ சண்டேலேருந்து மோஸ்ட்லி உங்களுக்கு மெட்டீரியல்ஸ் ஒன் பை ஒன்னாக வர ஆரம்பிச்சிருக்கும். சண்டேலேருந்தே இன்னைக்கு April 12 வரைக்கும், அதான் April 12 வரைக்கும் அனுப்பின மெட்டீரியல்ஸ் எல்லாமே நீங்கள் ஜாயின் பண்ணுறப்பே குரூப்பில் அவைலபிளாக தான் இருக்கும். ஸோ அதை வந்து நீங்கள் காம்பன்சேட் பண்ணி படிக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் ஃபஸ்ட்டு டெஸ்ட்டை அட்டன் பண்ணிடுங்க. ஓகேங்களா? ஸோ அதை இன்ஃபார்ம் பண்ணுறதுக்காக தான் இந்த வீடியோ. ஃபர்தராக இப்போ நிறைய பேர் பேட்ச் வீடியோவே பார்த்துருக்க மாட்டீங்க. ஸோ பேட்ச் வீடியோ பார்க்காதவங்க பேட்ச் எப்படி போகும் அப்படிங்கிற டீட்டெயில் வேணும் அப்படின்னா நான் கமெண்ட்டில் பின் பண்ணுறேன். ஸோ ஃபுல் டெஸ்ட் பேட்ச் டீட்டெயிலில் அதிலே ஷெட்யூல் இருக்கும். ஸோ நம்ம எந்த ஷெட்யூல் படி ஃபாலோ பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அந்த ஷெட்யூலையும் பார்த்துட்டு அதில் தான் டவுட் அப்படின்னா வந்துட்டு 6381083284 ஸோ இந்த நம்பருக்கு வந்து ஃபோன் பண்ணியோ இல்லை வாட்ஸ்அப் பண்ணியோ கேட்டுட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க. அண்ட் இதே நம்பர் தான் பே பண்ண விருப்பம் இருக்கவங்களுக்கு இதே நம்பர் தான் ஜிபேல இருக்குது. QR கோடும் நான் கீழே கொடுத்துருக்கேன். ஷெட்யூல்லே லாஸ்ட்டில் QR கோடு இருக்கும். ஸோ அதில் ஸ்கேன் பண்ணி நீங்கள் பே பண்ணிக்கலாம். இல்லை அது தெரில அப்படின்னா நீங்கள் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு அக்கௌண்ட் டீட்டெயில், கோர்ஸ் டீட்டெயில் எல்லாமே சென்ட் பண்ணி வைக்கிறேன். அதில் ஏதாவது டவுட்னா கேட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ அடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம். ஸோ இது அனௌன்ஸ் பண்ணுறதுக்காக தான் இந்த வீடியோ. ஸோ இது லாஸ்ட் பேட்ச்சு. ஸோ கிளாஸ் வீடியோவோட இருக்கிற லாஸ்ட் பேட்ச் இந்த பேட்ச் தான். ஓகேங்களா? இதுக்கப்புறம் நம்ம பேட்ச் போட்டாலுமே கூட வெறும் டெஸ்ட் தான் போடுவோம். ஏன் அப்படின்னா ஏன்னா பிகினர்ஸ்க்கான பேட்ச் இது லாஸ்ட். ஏன்னா பிகினர்ஸ்க்கு தான் கிளாஸ் தேவை, அதுக்காக பிகினர்ஸ்க்காக லாஸ்ட்டாக போட்டிருக்கோம். இனி ஒரு 25 days நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கப்புறம் நம்ம போடுறோம் அப்படின்னா 2 மாதம் 2.5 மாதம் தான் இருக்கும். அந்த டைமில் பிகினர்ஸ் வந்து கிளாஸ் புரிஞ்சு படித்து டெஸ்ட் எழுதி பாஸ் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஸோ இதுக்கப்புறம் போகிறது வந்து ஆல்ரெடி ஓரளவுக்கு அட்லீஸ்ட் ஒரு 30 to 50% படிச்சிருக்கவங்களுக்கு தான் டெஸ்ட்டுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ கிளாஸ் வீடியோவோட ஸ்டார்டிங்லேருந்து நான் பிகினர் இப்போ தான் புதுசாக படிக்க ஆரம்பிக்கிறேன் அப்படிங்கிறவங்க வந்துட்டு April 12 ஜாயின் பண்ணிக்கோங்க. இதுதான் லாஸ்ட் பேட்ச். ஓகேங்களா? ஸோ இது அனௌன்ஸ் பண்ணுறதுக்காக தான் இந்த வீடியோ. ஸோ அடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம். அண்ட் தென் பாய்.